அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் ஏராளமான அமல்களையும் வழிபாடுகளையும் திக்ருகளையும் இஸ்திக்பார்களையும் நாம் தேடி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதம் என்பது மிகவும் புனிதமான ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தருகிற, நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவப்பட்டு மிக உயர்ந்த சொர்க்கங்களை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த அற்புதத்தை, இந்த அருளை, இந்த கிருபையை நமக்கு வழங்கியிருக்கிறோம். இதில் இறைவனுடைய உதவியை கொண்டு நம்முடைய அமல்களை நாம் அழகாக்கி கொண்டே வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எந்த ஒரு அமல்களை நாம் செய்வதாக இருந்தாலும் அந்த அமலுக்கு 2 வகையான பாதுகாப்பு வளையங்களை நாம் போட்டே ஆக வேண்டும். அந்த பாதுகாப்பு வளையங்களை சரியான முறையில் அமைத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த அமல்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பயனளிக்காமல் போய்விடும் என்ற எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அதிகமாகவே பல்வேறு சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே சம்பாதிக்கிற வருமானங்களை, பொருளாதாரத்தை, தங்கங்களை, வெள்ளிகளை எவ்வாறெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோமோ, இந்த உலகத்தில் நீங்கள் எதுவே எடுத்து பாருங்கள், நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது சேஃபாக வைக்கணும், பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறது உண்டு. ஒரு ஃபோனை கூட எடுத்துக்கங்களேன். இந்த ஃபோனை எடுத்து நம்ம பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக என்னென்ன வேலை பார்க்குறோம்? அதுக்கு பின்னாடி ஒரு கவர் போடுறோம், முன்னாடி ஒரு கிராச் கார்டு போடுறோம். இதையெல்லாம் ரொம்ப சேஃபாக இருந்தால் தான் கீழே விழுந்தால் கூட அது ஒன்றும் ஆகாது. ஏன்னா சட்டுன்னு அது டிஸ்பிளே போயிடாது, அதுக்கு தண்ணி பட்டால் சட்டுன்னு வீணாயிடாது. அப்போ ஒரு சின்ன ஃபோனாக இருந்தாலும் கூட அதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது. ஒரு வாட்சாக இருந்தால் கூட அதில் தண்ணி பற்றக்கூடாது அப்படின்னு பாதுகாக்கணும் என்ற ஆசை நமக்கு இருக்கிறது. இதையெல்லாம் ஆசைப்படுகிற நம்ம, இதையெல்லாம் விட பல கோடி மடங்கு, பல லட்சம் மடங்கு இறைவனுக்காக வேண்டி நாம் செய்கிற அமல் என்பது மிக முக்கியமானது. அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கா இல்லையா? ஆனால் அதை நாம் அப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, நம்மையே அறிந்தோ அறியாமலையோ ஷைத்தான் அதை வெளியெடுக்கிற வேலைகளை பல நேரங்களில் செய்து கொண்டே இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னார்கள், என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் நிறைய பொருளாதாரங்களை எல்லாம் வழங்கப்பட்டு அதனால் வழிகட்டு போய்விடுவீர்களோ என்று நான் அஞ்சறேன். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, எனக்கு பிறகு நீங்கள் என்னுடைய சமுதாயத்தில் நிறைய காசு பணங்கள்லாம் வழங்கப்பட்டு அதனால் நீங்கள் வழிகட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு அஞ்சறேன்னு ஒரு நேரத்தில் சொன்னாங்க. அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நீங்கள் என்னுடைய மரணத்திற்கு பிறகு ரியா என்கின்ற சிறிய இணை வைப்பின் மூலமாக நீங்கள் வழிகட்டு போயிடுவீங்களோ என்று நான் பயப்படுகிறேன். அப்ப ரியா என்ன, ரசூலா என்னன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்குறாங்க, ரியா என்றால் முகஸ்துதி. நாம் செய்கிற அமல் இருக்குல்ல, இந்த அமலானது பிறருடைய பார்வைக்காக, பிறருடைய புகழ்ச்சிக்காக, பிறருடைய பாராட்டுக்காக, பிறர் நம்மளை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக எப்பவெல்லாம் இந்த அமல் செய்யப்படுகிறதோ அப்ப எல்லாம் முகஸ்துதிக்காக செய்த அமலாக மாறி அது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமான அமல்களை சரி பண்ண வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் செய்கிற ஒவ்வொரு அமலையும் இறைவா இதை உனக்காகவே நிறைவேற்றுகிறேன், இது உனக்காகவே தொழுகை செய்கிறேன், உனக்காகவே நோன்பை நிறைவேற்றுகிறேன், உனக்காகவே ஜக்காத்துகளை அள்ளி கொடுத்தேன், உனக்காகவே தர்மங்களை செய்தேன், உனக்காகவே ஹஜ் செய்தேன் என்று ஒவ்வொரு அமலையும் இந்த ரமலானுடைய காலங்களில், குறிப்பாக மற்ற நேரங்களில் நாம் செய்கிற அமலாக இருந்தாலும் சரி, இப்பொழுது செய்கிற அமலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நியத்து, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு அனைத்தும் அல்லாஹ்வை மையப்படுத்தியே இருக்க வேண்டும். இன்ன ஸலாத்த, நபிகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வ நுஸ்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவா என்னுடைய தொழுகை, என்னுடைய திக்ரு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே உனக்காகவே செய்கிறான் அல்லாஹ். வேற எந்த வகையான நோக்கத்திற்காகவும் இல்லை. உன்னுடைய திருப்பொருத்தத்துக்காக, உன்னிடத்தில் கூலி எதிர்பார்த்தவனாக, உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்டவனாக நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் இல்லாமல் ஷைத்தான் சில நேரங்களில் நம்மையே அறியாமல் நம்ம நோன்பு வச்சிருப்போம்,
ஆனால் அந்த நோன்பை வச்சு யாருமே கேட்க மாட்டாங்க. நம்மளா வாலண்டியராக போய் நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்லுவோம். பார்த்துருக்கீங்களா? நம்மளே நம்மளுடைய அமல்களை பிறருக்கு காட்டிக்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்மளே நம்மளை காட்டிக்கிறதுக்காக நைட்லாம் தூங்கவே இல்லைங்க, நைட்லாம் விடிய விடிய முடிச்சுட்டு இருந்தேன். ஏன்பா முடிச்சுட்டு இருந்தேன்? நைட்லாம் தெரியாது உங்களுக்கு, தொழுகைக்காக போய் நின்றுட்டு இருந்தேன் தெரியாதா? அப்படி நம்மளே வாலண்டியர் நம்மளை கேட்குறாங்களோ இல்லையோ நம்மளா போய் நம்மளை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்போம். தொழுகைக்காக நின்னோம், நான் அதுக்காக செஞ்சேன், பள்ளிவாசுக்கு போனனா விடவே மாட்டுறாங்க பாய், காசுன்னு தொல்லை பண்ணுறாங்க, வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது, ஒரு 1000 ரூபா போட்டு வந்தேன், ஒரு 500 ரூபா போட்டு வந்தேன். இதையெல்லாம் நம்மை அறியாமலே ஷைத்தான் நம்முடைய சிந்தனைகளை பெருமையின் பால், பகட்டின் பால், முகஸ்துதியின் பால் நம்மளை தள்ளுவதற்கான வாய்ப்பை ஷைத்தான் ஏற்படுத்திடுவோம். இதை நாம் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. அதனால தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கனவு ஒன்று காண்றாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அந்த அத்தியாயத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்க. அந்த வரலாற்றில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்ட கனவை கொண்டு போய் தன்னுடைய தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றாங்க. தந்தையே, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், 11 நட்சத்திரங்களை பார்த்தேன், சூரியனை பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன் அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க, இதை உன் சகோதரர்கிட்ட சொல்லிடாத, அவங்க உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். இந்த ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பகிரங்கமான எதிரி மனிதர்களுக்கு. அவன் உன்னை என்ன செய்வான், உன்னுடைய உள்ளத்தில் தேவையில்லாத சிந்தனையை அவங்களுக்கு போட்டு உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவான். ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான எதிரி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால அல்லாஹ் சொல்லுவான், ஷைத்தானுடைய அடிச்சோட்டு நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபியு உதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சோட்டை நீங்கள் பின்பற்றிடாதீங்க. ஏன் அல்லாஹ் அதை சொல்லணும்? இஸ்லாத்துக்கு முழுமையா வாங்க, ஷைத்தான் உங்களுக்கு எதையெல்லாம் அழகுபடுத்தி காட்டுறானோ, தர்காக்களை அழகுபடுத்தி காட்டுவான், ஆடம்பரங்களை அழகுபடுத்தி தருவான், மனோ இச்சைகளை அழகுபடுத்தி காட்டுவான், விபச்சாரத்தை அழகுபடுத்தி காட்டுவான், தப்பான விஷயத்தை பார்க்கறத அழகுபடுத்தி காட்டுவான், வட்டியை அழகுபடுத்தி காட்டுவான், அநியாயங்களை அழகுபடுத்தி காட்டுவான். இப்படி உலகத்தில் அழகாக காட்டுகிற எதையும் நாம் செய்து விடக்கூடாது. இறைவனுக்காக வேண்டி நம்முடைய அமல்களை உள தூய்மையோடு அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்க வேண்டும். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 3 நபர்களை தூக்கி நரகத்தில் வீசுகிற ஒரு விஷயத்தை நாம் எல்லாம் பல நேரங்களில் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். இதில் தௌஹீது சிந்தனை உள்ள எந்த மக்களும் இந்த விஷயத்தை கேட்காமல் இருந்திருக்கவே மாட்டோம். யாரு அந்த 3 பேரும்? ஒருவர் அல்லாஹ்வின் பாதையிலே மார்க்கத்தை சொன்ன மார்க்க அறிஞர், ஒருவர் இறைவனுடைய பாதையிலே பொருளாதாரத்தை வாரி வாரி அள்ளி கொடுத்த வள்ளல், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய உயிரையே கொடுத்தவர். இந்த 3மே எதுக்கும் ஈடா சொல்லவே முடியாது. இறைவனுடைய பாதையில மார்க்கத்தை சொல்ல அறிஞரா இருக்கட்டும், பொருளாதாரத்தை வாரி கொடுத்தவங்களா இருக்கட்டும், அல்லாஹ்வின் பாதையிலே தன்னுடைய உயிரையே தியாகம் பண்றதா இருக்கட்டும், இந்த 3 விஷயத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க. சாதாரண காரியமா இது? போற போக்கல அப்படி சட்டென்று முடிச்சுட்டு போற விஷயமா? இந்த 3 பேருமே நாளை மறுமையில நரகத்திலே தூக்கி வீசப்படுவார்கள் அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? எல்லாம் 3 பேருமே பெரிய பெரிய அளவுக்கு அமல் செஞ்சவங்க. ஆனால் தன் உள்ளத்திலே பிறருக்கு விளம்பரம் காட்டுவதற்காகவே, நம்மளை பார்க்கணும் என்பதற்காகவே, பெருமையாக பேசணும் என்பதற்காகவே, நம்மளை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே அவங்க செஞ்சிருக்கிறாங்க. வேற எந்த நோக்கமும் இல்லை. என்ன ஒரு பெரிய ஆலிம்சா, என்ன மாதிரி பேச ஆள் இல்லை, என்ன மாதிரி உரை நிகழ்த்த ஆள் இல்லை, என்ன மாதிரி பயன் பண்ண ஆள் இல்லை, என்ன மாதிரி ஓதுறதுக்கு ஆள் இல்லை, என்ன மாதிரி தஃப்சீர் பண்ண ஆள் இல்லை அப்படின்னு பெருமையா உள்ளத்திலே வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே செய்ததன் காரணமாக இறைவன் உள்ளத்தை பார்க்கிறான், வெளிப்படையை பார்க்கல. உள்ளத்துல என்ன இருக்கு? எதுக்காக வந்தீங்க உட்கார்ந்துருக்கிற? எதுக்கு தொழுகைக்கு முன்ன நேரத்தில் வந்த? இன்னைக்கு போனா முன்னாடியே போனோம், நம்மள எல்லாரும் பார்ப்பாங்க, பாய் சீக்கிரம் வந்துட்டாரா அப்படின்னு நம்ம பார்த்தவனே சொல்லுவான். சிந்தனை வரும். வர நேரத்தில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அந்த மூமின்களுக்கு ஷைத்தானால் வசுவாஸ் ஏற்படுத்தப்பட்டால், தீங்கு ஏற்படுத்தப்பட்டால் அவங்க சுதாரித்துக் கொள்வார்கள், ஷைத்தானிடத்து பாதுகாப்பு தேடுவார்கள். இறைவா, தெரியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், என் அமலை பாதுகாத்து விடு, நான் உனக்காகவே வந்திருக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். நைட்டெல்லாம் விடிய விடிய கண் முழிச்சு, பல பேருக்கு தூக்கமே இல்லை, கண்ணை திறக்கவே முடியல, எழுந்திருக்கவே முடியல, கஷ்டப்பட்டு எழுந்து வந்தோம், கஷ்டப்பட்டு குளிச்சு ரெடியானோம், உள்ள வந்து எதுக்கு உட்காந்துருக்கிறோம்? இறைவன்ட்ட அமலை நன்மை எதிர்பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த அமலை நாம் இழந்துடக்கூடாது.
நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அமலையும் ரமலான்ல பல நேரங்களில் பல விஷயங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பீங்க. ஆனால் உன்னையை கூட வீணடித்து விடாமல், இறைவன் அதை வேஸ்ட் ஆக்கிடாம, இறைவா அனைத்தையும் ஏற்றுக்கொள். 3 பேருடைய அமலையும் அல்லாஹ் நரகத்தில் வீசுறான். ஏன் வீசுகிறான்? நீ உலகத்தில் பெருமைக்காக செஞ்சப்பா, உலகத்திலே உன்னை ஃபேமஸாக பேசிட்டாங்க. பெரிய ஆலிம் சார் ஆசைப்பட்ட இல்லை, எல்லாம் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. உலகத்தில் பெரிய வல்லன்னு உன்னை சொல்லணும், அள்ளி கொடுத்த பெருமையாக உன்னை பாராட்டிக்கணும், அதுக்கு தானே செஞ்ச, உலகத்தில் முடிஞ்சு போச்சு. உலகத்தில் நீ உயிர் தியாகம் பண்ண உடனே ஷஹீது உன்னை பெருமையை பாராட்டணும், அதெல்லாம் உலகத்திலே முடிஞ்சு போச்சு, எல்லாம் செஞ்சுட்டாச்சு. உனக்கு இங்கே நடக்கிறது என்ன? போ நரகத்துக்கு போ. எவ்வளவு பெரிய விஷயம் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் கூட உள்ளத்திலே இஹ்லாஸ் இல்லை என்றால், உள தூய்மை இல்லை என்றால், கூலி எதிர்பார்க்கவில்லை என்றால், நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜக்காத்துகள், நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான் என்று நீங்க சிந்திச்சு பாருங்க. எதுவுமே புண்ணியம் இல்லாம சும்மா அற்பமான ஒரு போனை பாதுகாக்கிறதுக்கு அத்தனை வளையம் போடுறோம். இது உடஞ்சிட்டா மர வாங்க முடியாதா? கிடைக்காத பொருளா? ஆனால் அவ்வளவு பாதுகாப்பு செய்கிறோமே, இதைவிட பல கோடிக்கணக்கான பாதுகாப்பு நம்முடைய அமல்களுக்கு செய்ய வேண்டுமா இல்லையா? பெருமை இல்லாமல் உள தூய்மையோடு ஏற்படுத்த வேண்டுமா இல்லையா? மறுமையிலே சில பேரை அல்லாஹ் விளம்பரப்படுத்துவான். இவர்கள் எல்லாம் உலகத்தில் விளம்பரத்துக்காக வேண்டி பணிகள் செய்தவர்கள், பாராட்டுக்காக செய்தவர்கள். அங்கே விளம்பரதாரர்களாக சில பேரை அல்லாஹ் விளம்பரத்தை செய்வான். மகஷர் மைதானத்திலே அது நடக்குமா? ஏன்பா இதுதான் ஆசைப்பட்ட, உலகத்தில் பெருமைக்காக, பெருமைக்காக, பகட்டுக்காக எல்லாம் நடந்துச்சா? எல்லாம் போச்சு. ஒவ்வொரு அமலையும் செய்யும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்க. இறைவா, நான் இதை உனக்காக செய்கிறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், உள தூய்மையோடு செய்கிறேன், ஷைத்தானுடைய தீங்கு விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பாருங்கள், உள தூய்மையோடு செய்யுங்கள். அல்லாஹ் அதை தான் எதிர்பார்க்கிறான். இன்னல்லாஹ் லா யன்லுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தையோ உங்களுடைய தோற்றத்தையோ பார்ப்பதில்லை. வலாக்கின் யன்லுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய செயல்பாட்டையும் தான் பார்க்கிறான். உன் செல்வமெல்லாம் உனக்கு ஒன்றும் தேவையில்லை, உன் அழகெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உன் பெருமையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவனே பெருமைக்குரியவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே ஏராளமான சோதனைகள், ஏராளமான அற்புதங்கள், ஏராளமான பணிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை போன்று சோதிக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஒரு டார்கெட் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்யுங்கள், எழுப்பி நிப்பாட்டுங்கள். அதை இந்த உலகத்திலே ஒட்டுமொத்த சமுதாயத்தவர்களும் அங்கே வந்து கூடுவதற்கு, இறைவனை நினைப்பதற்கு, இறைவனை திக்ர் செய்வதற்காக எல்லோருக்கும் அழைப்பு கொடுங்கள் என்ற அந்த ஏகத்துவ இமாம் செய்தாரே, அப்படிப்பட்ட இமாமை அல்லாஹ் சொல்லுகிறான். செய்தி முடித்து விட்டு எழுப்பி நிப்பாட்டி விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் செய்த துஆவை ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஃமினும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு நபியும் 2 நபிமார்கள் இறைவனுடைய உள தூய்மை இல்லாமல் செய்திருப்பார்களா? அல்லாஹ்வுடைய கட்டளையின்பால் செய்தார்கள், நேரடி கண்காணிப்பிலே செய்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இறைவா என்னிடத்திலிருந்து இந்த பணி ஏற்றுக்கொள் அல்லாஹ், நீ செவியேற்பவனாக இருக்கிறாய் அல்லாஹ். எப்படிப்பட்ட செய்தி அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடத்திலிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்க அல்லாஹ். ஏன்? நான் உள தூய்மையோடு செய்திருக்கல்ல, உனக்காக செய்திருக்கல்ல, நீ சொன்னேன்னு செஞ்சிருக்கல்ல. நம்ம வாழ்க்கையில் சிந்திக்கணும். எத்தனை அமலை செய்துவிட்டு, எத்தனை செயல்பாடை செய்துவிட்டு நம்மையும் அறியாமல் விளம்பரப்படுத்துவதற்காக, பெருமை பேசுவதற்காக, பாராட்டுவதற்காக, நம்மையே கேட்காட்டாலும் கூட நாம் விஷயத்தை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால், ஒரு தொழுகை விஷயத்துல நம்ம நின்று தொழுதுகிட்டே இருப்போம், பக்கத்துல யாராவது வந்துட்டாங்கன்னா நம்ம தொழுகையோட நிலைமையே மாறி போயிடும். நம்ம ஓதிக்கிட்டே இருப்போம், நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா நம்முடைய ஓதுதல் முறையே அழகே பெருசா மாறி போயிடும். இதையெல்லாம் உலகத்தில் ஷைத்தான் உள்ளத்திலே வஸ்வாசை ஏற்படுத்தி கெடுக்க நினைக்கிறான். ஷைத்தானுடைய ஆயுதம் என்ன? உள்ளத்திலே வஸ்வாசை ஏற்படுத்துவதுதான். நீ உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பும் உழைத்தா, நீ கஷ்டப்படு, நோம்பு ஃபுல்லா விடிய தொழுவே, நோம்பு போய் எல்லாம் செய்யி, எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரே சிம்பிள், ஒரே மாத்திரை தான், உள்ளத்தில் அப்படி தூக்கி போட்டு பெருமையை உண்டாக்கினா போதும். அவன் கொடுக்கிற டோஸ் என்ன? உனக்கு இது போதும்டா, உன்னை கவுத்துடலாம், உன்னை நாசமாக்கிடலாம் என்று நினைக்கிறான் என்றால் நம்ம சிந்திக்க வேண்டும். ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாப்பு தேடி ஒவ்வொரு அமலையும் இறை திக்ருக்காக, இறைவனுக்காக, இறைவனுடைய வஜ்ஹில்லா, உன்னுடைய முகத்துக்காகவே இந்த உலகத்தை நான் செய்யறல்லா என்று அல்லாஹ்விடத்திலே ஷுக்ரிலே, இறைவனிடத்திலே தவ்பாவிலே, இறைவனிடத்திலே மன்னிப்பிலே நாம் விழுந்து கொண்டிருப்போம். இறைவா, இந்த ரமலானை அடைந்து எனக்கு ஏராளமான நன்மைகளை அடைய செய்த அல்லாஹ், இது போல இன்னும் 2-3 நாட்கள் தான் இருக்கிறது.
கடந்து செல்ல இருக்கிறது. இறைவனிடத்தில் அதிகமாக நன்மையும் தௌபாவையும் அதிகமான திக்ருகளையும் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தல்லா என்று ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நேரமும் கேட்டு இறைவனுடைய திருப்பொருத்தத்தோடு அனைத்து அமல்களையும் செய்து ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நம் அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து மறுமையிலே வெற்றியடைகிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.